பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்திலும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளிலே எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நம் நாடு படம் மிகவும் விருப்பப்பட்டு பார்க்கக்கூடிய படம். ஏனென்றால் அது சின்ன வயதிலிருந்து எனக்கு விருப்பம். அவருடைய முகம் பார்த்த அழகு முகம், உண்மைதான். அது கவர்ச்சிகரமான ஒரு முகம், யாரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடிய ஒரு முகமாக இருக்கிறது. அதனால எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நம் நாடு திரைப்படம், குடியிருந்த கோயில், எங்கள் வீட்டு பிள்ளை, இந்த படத்தை எல்லாம் நான் பார்த்து ரசிக்கும்போது அவருடைய உணர்வுபூர்வமான மக்களுக்கு என்ன தேவையோ அந்த உணர்வை எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார்கள். அது இன்றைக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை, குடியிருந்த கோயில், பழமையான படங்கள், நிறைய படங்கள் இருக்கு, ஞாபகம் இல்லை. ஆனாலும் அவருடைய படங்களை பார்க்கும்போது இன்றை வரைக்குமே அது மறக்க முடியாத ஒரு அனுபவம். நானும் எம்ஜிஆர் போல பேசுவேன். உலக சுற்றி வாலிபன் படத்தில் முதல் சீனில் அசோகன் சொல்லுவார், மிஸ்டர் முருகன், நீங்கள் அந்த ஆராய்ச்சி குறிப்பை எரிச்சிங்களே, அதை நான் நம்பலை அப்படின்னு. அந்த சீனை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் பேசுவாருங்க, நீ எப்பத்தான் நம்மனை இப்போ நம்புவ மிஸ்டர் தவி, உனக்கு 1 கோடி டாலர் பெருசு, ஆனால் ஒரு தனி மனிதனுடைய உயிர் எனக்கு பெருசு என்று சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு வசனங்கள். அது பார்க்க இன்றைக்கும் உலக சுற்றி வாலிபன் படத்தை பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அப்படின்னு. அந்த முகம் யாருக்கு அந்த அமைப்பு ஏற்படாது. அந்த அன்பு, அவர் என்ன சொன்னாரோ அது கரெக்டாக செய்யக்கூடிய, செயல்படுத்தக்கூடிய ஒரு திறன் எம்ஜிஆர் அவர்கள் மத்தியிலே இருந்தது. அது ரசித்து பார்க்கும்போது மிகவும் உண்மையிலேயே இன்றைக்கு மாத்திரமல்ல, இன்னும் வருகின்ற தலைமுறைகளுக்கும் அவருடைய முகம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அழகுள்ள ஒரு முகம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பேச்சு குரல் இனிமையானது. இன்றைய வரைக்கும் அப்படிப்பட்ட குரல் எம்ஜிஆர் மாதிரி அமையுமா? அவர்களுடைய குரலில் எத்தனையோ பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் அவர்களுடைய குரல் எல்லாரையும் கவர்ந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு குரல். ஆகையினால்தான் அவர், இன்னும் சொல்ல போனால், அவர் மறைந்து விடவில்லை, மக்கள் மனதில் நிலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைய வரைக்கும் அவர் புகழ்ந்து இன்றழைக்கும் மக்கள் அலைமோதி அவருடைய
அடக்க அஹ், அடக்க இறந்த அந்த அடக்குமுறையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த முகம் இப்படியும் இன்னும் அது ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் அவருடைய இறந்த அந்த உடல் அந்த பார்க்கும்போது இன்றைக்கு அந்த முகம் எனக்கு நினைவில் இருக்கு. இப்பட்ட ஒரு அழகு ஒரு முகமாக கடவுள் அப்படி ஒரு வலிமை. ஆனாலும் எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், பசி, பட்டினி இதையெல்லாம் தாண்டி அவர் வெற்றி சிறந்திருக்கு. ஒரே காரணம் மற்றவங்களை தன்னை போல எண்ணிய ஒன்று. நாம் அந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தால் இருப்போம், அந்த ஏற்றவாறு அவருடைய நாமளும் இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு அந்த மக்கள் மனதிலே அந்த ஒரு பெரிய ஒரு உணர்வு. அது அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அதனால வெளிப்படையாக எதாக இருந்தாலும் பேசக்கூடிய தன்மை அது மிகவும் பிடித்திருக்கு. அதனால இந்த நாளில் கடவுள் என்ற வரைக்கும் அவருக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு மாத்திரமல்ல, கடவுளுடைய அருள் அவருக்கு கிடைச்சிருக்கு. இனி வருகின்ற தலைமுறைகளுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல. ஆனாலும் இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த வானம் பூமி உள்ளளவு எம்ஜிஆர் அவருடைய புகழ் என்றைக்கும் மாறாது, மறையாது. அவருடைய வார்த்தை, அவருடைய பேச்சு இதெல்லாம் ஒரு இன்றைக்கும் நாம் தனிமையாக இருக்கும்போது அவருடைய படத்தை பார்க்கும்போது எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு குரல், ரசிக்கக்கூடிய முகம், ரசிக்கக்கூடிய கண்கள், ஈர்ப்பு கண்கள், அது யாராலையும் தர முடியாது. உண்மைதாங்க. அதனால எம்ஜிஆர் அவர்கள் நாம் புகழ்ந்து பேசுறதுக்கோ அல்லது அவரை பற்றி இன்னும் உயர்வாக நாம் பேசுவதற்கோ இல்லை. கடவுள் அவருக்கு கொடுத்த கிஃப்ட், அது எனக்கு மிகவும் பிடித்தது. அதனால இந்த நாளிலே மிகவும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஒவ்வொரு படங்களையும் கண்ணோக்கும்போது உணர்வு பூர்வமாக நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் அதை போலவே அவருடைய நடிப்பு திறன், அவருடைய பார்வை, அவருடைய சிந்தனை, அவருடைய உணர்வு எல்லாமே மக்கள் மனதிலே தன்னை போலவே பிறரையும் நேசு என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது போலவே அவர் நடந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் இதே வீணையில் சொல்லிருப்பார் பாட்டில், சத்தியம்தான் நான் படித்த புத்தகமாக. அவருடைய மகாபாரதம், கம்பராமாயணம், பைபிள், புராணம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய நாடக அனுபவம் இதெல்லாம் கடந்து இன்றைய வரைக்கும்